கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களுக்காக இன்று பிரத்யேகமாக கர்த்தருடைய செய்திகள் ஆயத்தமாக்கப்பட்டு சமைத்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. குடும்பமாக சமையல் செய்து கர்த்தருடைய ஆகாரத்தை சொல்கிறேன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க உங்களுக்கு கழிப்பாங்க. அதற்கு முன்பதாக ஒரு சின்ன லைட் டிஃபன் கொடுக்குறது மாதிரி ஒரு டிப்ஸ் போல் ஒரு சுருக்கமாக ஒரு வார்த்தைகளை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு பொதுவாக எல்லா சபைகளிலுமே, நம்ம இந்தியா மட்டுமில்லை, எல்லா இடங்களிலுமே இந்த வார ஆராதனையை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அதற்காக ஒரு விசேஷித்த முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றிய காரியங்களை தியானிப்பதும் பேசுவதும் ஆராதனைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய ஜனங்கள், நம்முடைய நான் சொல்கிற சபையார் அனைவரும் அதை பற்றி இன்னும் அதிகமாக ஆழமாக சிலர் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இது தெரியும். அது ஆர்சியாக இருந்தாலும் டிஎல்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்றைக்கு என்னன்றதெல்லாம் கரெக்டாக அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. சாம்பல் புதன்லேருந்து எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைய அநேகர் கிறிஸ்தவர்கள் அல்லாத நிறைய பேர் இங்கே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பதனால சிலருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. எனவே நான் சில வார்த்தைகளை சுருக்கமாக என்ன நடந்தது என்பதை ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியை வாசிக்கும்போது நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 1-17 வரைக்கும் வாசிக்க கேட்டீர்கள். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன எழுதியிருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அதுலேருந்து ஒரு சில வார்த்தைகளை வெகு சீக்கிரமாக சுருக்கமாக நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நான் வேறு எந்த வசனத்தையும் சொல்லப்போல, ஒரு 2-3 வசனங்கள் தான் சொல்ல. இன்றைக்கி அதிக வசனத்தையும் நான் வாசிக்க கொண்டு வரவில்லை. இங்கே ஒரு சம்பவம் வாசிக்கும் போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பவனியாக வந்ததையும் திரள் கூட்ட ஜனங்கள் அவரை எதிர்கொண்டு ஓசன்னா என்று சொல்லி ஆரவாரித்து ஆர்ப்பரித்து அவரை வாழ்த்தினார்கள். அங்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடின ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பங்கெடுத்து கொண்ட ஒரு நபர் யார் என்று சொன்னால், இப்போ நான் சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இதில் இந்த சம்பவத்தில் ஒரு முக்கிய ஒரு பங்காற்றின ஒரு நபர் யார் என்று சொன்னால் கழுத. இப்படி நான் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், தப்பாக எடுத்துக்கிறேன். என்னங்க மைக்கில் எங்களை பார்த்து யாரையும் திட்டுற மாதிரி இருக்குது. இந்த வார்த்தை சொல்கிற தோரணம் இதுன்னு இருக்குது. ஐயா, நான் உங்களை யாரையும் திட்டல. இங்கே பாருங்கள், கழுதையை பற்றி தான் எழுதியிருக்குது. மத்தேயுவிலையும் படிச்சிங்க. இப்போ பாருங்க, இங்கேயும் அதை தான் இருக்குது. அதை தான் சொல்ல வந்தேன். கழுதையை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன், நான் உங்களை பற்றி இல்லை. நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு அன்பானவர்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சில நேரங்களிலே நம்முடைய வீடுகளிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்தில் ஒரு பேசும்போது கோபம் வரும் பொழுது, கோபத்தில் பேசும்போது, ஒரு சண்டையில் சில நேரத்தில் பிள்ளைகளை கூட சில திட்டுறாங்க. என்ன சொல்லி திட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கழுத மாதிரி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த கழுதை என்று சொன்னாலே அது ஒரு கேவலமான ஒரு நபராக கருதப்படுகிறது. அந்த வார்த்தையை சொன்னாலே நிறைய பேருக்கு கோபமும் வருது. யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை சொன்ன கோபம் வருமா? கோபம்னா வருத்தம் வருது, மனசு கஷ்டமா இருக்குது. ஏன் மனசு ரொம்ப சோகமா இருக்கு? என்ன கழுதுட்டாங்க நிறைய பேருக்கு நினைக்கிறது சொல்றேன். அதனால தான் நான் சொல்லும் போதே சொல்றேன், உங்களை நான் சொல்லலைங்க, கழுதையை தான் கழுதைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை நான் சொல்லவே வரல. அதனால இன்றைக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, கழுதையை பற்றிய ஒரு 5 குறிப்புகள் நாம் வாசிக்கலாம். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். முடிந்தால் விரைவாக வேகமாக வாசித்தால் நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபொழுது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள்,
அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். கவனிங்க, இங்க என்ன பார்க்கிறோம்? இயேசுநாதர் கழுதையின் மீது பவனி வந்ததாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள் செய்தியின் மூலமாக, இல்லையா? சரி, அந்த சம்பவத்தை மீண்டுமாக உங்களுடைய நினைவுக்கு, உங்கள் கவனத்துக்கு, உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். இயேசு என்ன சொல்லுகிறார், எங்கிருந்து சொல்லுகிறார் என்றதை நாம் பார்க்கணும். அவர் சீஷர்கள் 2 பேரை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, அந்த 2வது வசனத்தை பாருங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இவர் வேற ஒரு கிராமத்தில் இருந்துகிட்டு சொல்றார். இவர் இருக்கிற இடம் ஒன்று, அவர்களை போக சொன்ன இடம் வேறு என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்ற கிராமத்துக்கு போகணும், அங்க போய் என்ன செய்யணும்? அங்கே ஒருத்தர் இதுவரைக்கும் ஏறிராத ஒரு கழுதைக்குட்டி ஒன்று இருக்கும், அந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி வேற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொண்டு ஆண்டவர் திட்டமாக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம நவீன அறிவியல் வளர்ந்த வளர்ச்சியடைந்த ஒரு விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னது, கூகுள் மேப்னு சொல்கிறாங்க. எங்கே போகணுன்னால உடனே மேப்பை போடு அப்படின்வாங்க. ஏதாவது ஒன்றுனா ஏன் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு, எங்கே போகணும் நீங்கள், மேப்பை போடு அப்படின்வாங்க. ரொம்ப கூலாக அப்படி ஈஸியாக கூகுள் மேப்பை போட்ட உடனே அது எப்படி இப்படி கோடு காட்டிகிட்டு இருக்கோம். வண்டி போயிட்டே இருக்கும், போக பாதையை காட்டணும். அதில் லெஃப்ட் ரைட் அது சொல்லும். சில நேரத்தில் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாம், தமிழ்லையும் சொல்லும். தேவைப்பட்டாக்க வலதுபுறமாக திரும்பவும், இடதுபுறமாக திரும்பவும், நேராக செல்லவும், இன்னும் 15 மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி இதை பேசிக்கிட்டே வருங்க. கூகுள் மேப்பை பற்றி சொல்லிட்டு வரேன். இப்படிலாம் இருக்குங்க. இந்த கூகுள் மேப்பை பார்த்து போனவங்க இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிலர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கொண்டுட்டு போய் பள்ளத்துலேயும் படுகொழிலையும் தான் கொண்டு விட்டுச்சான். 2 செய்திகளை நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். கூகுள் மேப்பை போட்டுட்டு போயிருக்கிறான், கட்டி முடிக்கப்படாத ஒரு பாலத்தில் போயிருக்கிறான். கூகுள் மேப்பு காட்டிடுச்சு போலான்னு பாதையை. பாலம் பாதையோடு தான் நிற்கிதுங்க. அது தெரியாமல் வண்டி வேகமாக போய் பொத்துன்னு போய் ஆற்றுல விழுந்தான். ராஜஸ்தான் நடந்த உண்மை சம்பவங்க அது. நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்குங்க. கூகுள் மேப்பை பார்த்துட்டு ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு போயிருக்கிறான். போனாக்கா அங்கே படி வாசப்படி இருக்கும், அந்த மாதிரி படியில் போய் கார் மாட்டிக்கிச்சு. சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் சொல்கிறேன். என்ன சொல்ல வருகிறேன், இவ்வளவு அறிவு பெருத்த இந்த உலகத்தில் இந்த கூகுள் மேப்பு கூட என்ன செய்யுது, தவறாக வழிகாட்டுகிறது. சரி, போகட்டுங்க, இப்போ அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் ஆண்டவர் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இதெல்லாம் எப்போ வந்துடுது இந்த கூகுள் மேப்பெல்லாம்? 2000க்கு அப்புறம் தானே வந்தது எல்லாம், இப்போ தானே இதெல்லாம், இல்லைங்களா? அப்போவே ஆண்டவர் எந்த ஒரு கூகுள் மேப்பும் இல்லாமல் கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். என்னங்க இது, என்ன சொல்கிறாரு? நீங்கள் இந்த கிராமத்துக்கு போகணும், நேரே இருக்க அந்த கிராமத்துக்கு போகணும், இந்த தெருவுக்கு போகணும், இந்த தெருவில் இந்த பக்கம் இந்த சந்தியில் ஒரு கழுதை கட்டியிருக்கோம், எல்லாம் கரெக்டாக அட்ரஸோடு சொல்கிறாரு. ஆச்சரியமாக இல்லையா? நான் அதை தான் சொல்கிறேன். இந்த கூகுள் மேப்பை விட நம்ம ஆண்டவர் பெரியவர் என்பதற்கு நான் சொல்ல வருகிறேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், கவனிங்க, இந்த கழுதை இருக்கிற இடத்தை ஆண்டவர் முன்னதாகவே அந்த இடத்துக்கு போகாமலேயே வெகு தூரத்தில் இருந்தே அறிந்திருக்கிறார் என்பதை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். முதலாவது இந்த கழுதையை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால், கழுதையை நம்பி பார்க்கல எங்கே இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது, ஆனால் முன்னதே ஆண்டவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அது மாத்திரமில்லை, அது யாரும் ஏறிடாத கழுதையா, அது இந்த எப்படி இருக்கும் என்றது எல்லா விவரத்தையும் கரெக்டாக சொல்கிறாருங்க. நான் சொல்கிறேன், இது என்ன கழுதை? இது இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய கழுதை இருந்துச்சுங்க. கழுதைக்கு பஞ்சம், நிறைய கழுதை இருந்துச்சு. அந்த காலத்தில் அதிகமாக கழுதையை தான் பயன்படுத்துவாங்களாம். ஆனால் எவ்வளவோ கழுதை இருந்தாலும் ஆண்டவர் இந்த கழுதையை தான் தெரிந்து கொண்டார் என்பதையும் பார்க்கும்போது சந்தோஷமான ஒரு காரியம். அப்போ இந்த கழுதையை, எந்த கழுதை? இங்கே நான் இந்த பைபிள் இருக்கிறத பற்றி பேசிட்டு வரேன். இந்த கழுதையை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. அவர் முன்னாடியே குறிச்சிட்டாரு எந்த கழுதையை சூஸ் பண்ணணும். அப்போ முன் குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட
ஒரு கழுதையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே வசனம் இப்படிலாம் இருக்கிறது. நான் உன்னை தாயின் கருவிலே உருவாடுறதுக்கு முன்னதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த கழுதையை மட்டும் இல்லைங்க, இதை சொன்னால் நீங்கள் கோவிச்சுப்பீங்க. நான் உங்களை கழுதைன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன். என்னது, நம்ம இந்த கழுதையும் என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? முன் குறித்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதையை போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்து வருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தொன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பாருங்க, என்னங்க எஃப்எம் புக்கு வரைபடலாம். ஆண்டவர் யாராரு எந்தெந்த ஊர்ல எந்த தெருவில் எந்த அட்ரஸ்ல இருக்கிறது முத கொண்டு அங்க என்ன எழுதியிருக்குது பாருங்க. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் பூமியின் மீது எங்கு குடியிருக்குன்னா அவங்க எங்க குடியிருக்கிறாங்க, அவங்க குடியிருப்பு எங்க இருக்குன்றது முத கொண்டு அவர் முன்னாடியே குறித்து வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பிறக்கிறதுக்கு முந்தையே ஆண்டவர் என்ன செய்யறாராம், இவன் இந்த ஊர்ல தான் பிறப்பான், இந்த அட்ரஸ்ல தான் இருப்பான்றத ஆண்டவர் முன்னாடியே நமக்கு அட்ரஸ் போட்டேன்னு சொல்றார். நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். போதும், பாருங்களா? எனவே ஆண்டவர் உங்களை என்னையும் அனைவரையும் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். இது முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை, முன் குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. 2வது வசனத்தில் இன்னும் பார்க்க இருக்கிறோம் பாருங்க. மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை இது. இது என்ன கழுதை? தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. அப்புறம் இது வரைக்கும் அந்த கழுதை மேலே யாருமே ஏறி உட்காரல. அந்த காலங்களிலே, நான் சொல்கிறது இயேசு வாழ்ந்த காலங்களெல்லாம் எந்த ஒரு ஊருக்கு போகணுன்னாலும் கழுதையில் தான் சவாரி போவாங்களாம். வசதி படைத்த ராஜாக்கள் தான் குதிரையில் சவாரி போவாங்க. பொதுவாகவே ஜனங்கள் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குதுங்க. எலிசா செய்த அற்புதத்தை பார்த்தா அந்த சூனேமியால் பார்த்தீங்கன்னா கழுதை மேலே சேனை வைத்து கொண்டு நான் ஊழியக்காரனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதாக எழுதி. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குதுங்க, நிறைய சம்பவங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அந்த காலத்திலே வாகனமாக பயன்படுத்தப்பட்டது கழுதை தான். சரி, போகட்டும். எனவே இந்த கழுதையில் இதுவரைக்கும் யாருமே என்ன செய்யலை, ஏறி உட்காராத ஒரு கழுதையை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இது பரிசுத்தத்தை குறிக்கிறது. யாருமே உபயோகப்படுத்தாத பாருங்க. ஆண்டவர் இயேசு பிறக்கும் பொழுதே கூட, பிறப்பிலையும் கூட என்ன, அவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் மரியாள். அப்படின்னா என்ன, திருமணமாகி ஒரு புருஷனோடு வாழாமல் அல்லது திருமணமாகி குழந்தை பெற்ற ஒரு ஸ்திரீயாக இல்லாமல் ஒரு கன்னியின் வயிற்றில் தான் இயேசு பிறந்தார். அதாவது அவருடைய தெரிந்து கொள்ளுதலை நான் சொல்ல வருகிறேன். அவருடைய பிறப்பை கூட அவர் தெரிந்து கொண்டு பிறந்த விதங்களில் நாம் பார்க்கும் பொழுது நாம் எங்கேயும் பார்க்கிறோம், இதுவரைக்கும் யாரும் ஏறாத. அது மாத்திரமா, பிறப்பில் மட்டுமல்ல, அவருடைய மரணத்தில் நீங்கள் பாருங்க, இயேசுவை கொண்டு வைத்த கல்லறையை பற்றி எழுதப்பட்டிருக்குது. இதுவரையும் ஒருவரையும் அந்த கல்லறையிலே வைத்திராத ஒரு கல்லறையில கொண்டு போய் வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப மற்றவங்களை வைத்த இடத்துல திரும்ப திரும்ப வைப்பார்களோ? வசனம் அப்படி இருக்குதா இல்லைங்களா? இதுவரையும் ஒருவரையும் அப்போ பல இடங்களில் பல பேரை வச்சுருப்பாங்க. பல வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் அதே கல்லறையில் சிலர் வைப்பாங்க போல தெரியுது. அப்போ இயேசுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் ஒருவரும் ஏறிராத என்ன கழுதையை தெரிந்து கொள்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருக்கிறது. அது மாத்திரமா,
ஆண்டவர் பவனி வருவதற்கு, சவாரி செய்வதற்கு ஒரு குதிரையை தெரிந்து கொள்ளாமல் ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. கழுதை சவாரிக்கு உள்ளதா இருந்தாலும் ஏன் அவருக்கு குதிரையில் வருவதற்கு வசதி இல்லையா, தகுதி இல்லையா என்று சொன்னால், அந்த நாட்களிலே குதிரை இருந்தது. அந்த நாட்களில் யார் குதிரையை பயன்படுத்துவார் என்று சொன்னால், ராஜாக்களும் யுத்தத்துக்கு செல்பவர்களும் என அவர்கள் தான் குதிரையை பயன்படுத்துவார்கள். அப்போ கழுதையை ஏன் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், கவனிங்க, கழுதை என்பது தாழ்மையை குறிக்கிறது, எளிமையை குறிக்கிறது, ஏழ்மையை குறிக்கிறது. எனவே ஆண்டவர் அவரை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து பாருங்க. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னதாகவே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னதாக எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவே இயேசு வருகிறதை பார்க்கிறோம். அங்கே தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தாழ்மை உள்ளவர். அப்போ தாழ்மையின் அடையாளம் தான் இந்த கழுதை. தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் கழுதையை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே அற்பமானவர்களை ஆண்டவர் தெரிந்துக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், இந்த கழுதைன்னா நிறைய பேருக்கு ஏன் கோபம் வருது? அது அற்பமான ஒரு மிருகம் அது, இல்லையா? ஒருத்தவங்க திட்டும்போது கழுதைன்னு சொல்லும்போது ஏன் வருத்தம்னா, கேவலமான ஒரு அற்பமான மிருகத்தினுடைய பெயரை சொல்லும்போது தான் மனுஷருக்கு கோபம் வருது. யாரையாவது பார்த்து திட்டும்போது சிங்கம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களா? நான் கொஞ்சம் யோசித்து பாருங்களா. அதை திட்டும்போது வேறு வார்த்தைகளை தான் சொல்லி திட்டுறாங்க. நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. திட்டும்போது யாரையாவது பசுமாடுன்னு சொல்லி திட்டுறாங்களா? நிற்கிது பேர் பசுமா அப்படி சொல்கிறாங்களா? அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லுவாங்க. அதை சொன்னால் நான் திட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. யோசித்து பாருங்கள். அப்போ எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறது. அதை சொன்னால் நமக்கு வருத்தம், கோபம் வரமாட்டுது. ஆனால் ஒரு சில மிருகத்தினுடைய பெயரை சொல்லும்போது மட்டும் மனசு கஷ்டப்படுது. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் சொன்னால் நான் இப்போ உங்களை பார்த்து என்னங்க அது பிரசங்கம் பண்ணுற சாக்கில் நம்மளை தான் சொல்கிறாரா, எதை தான் சொல்கிறாரான்ற மாதிரி எண்ணம் வந்துடும். இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே உங்கள் பக்கத்தில் ஒரு கடை போட்டுட்ருக்குறாங்க, வறுவல் கிடைக்கும் என்று சொல்லி அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க. இந்த மாதிரி எத்தனையோ மிருகத்தின் பெயரை சொல்லும்போது சிலருக்கு வருத்தம் ஏற்படுகிறது. அதே சமயம் நான் கேட்குறேன், ஒரு சில மிருகத்தினுடைய பெயரை சொன்னால் முதல்ல பயன்படுத்துகிறதே கிடையாது. கோபத்தில் திட்டும்போது சிங்கம் புலின்னு யாரும் திட்டுறாங்களா? திட்டும்போது என்னங்க குரங்கு பேரை சொல்கிறாங்க, கழுதை பேரை சொல்கிறாங்க, அப்புறம் இன்னொரு மாடு சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய பேரை சொல்கிறாங்க. திட்டுறதுக்கு அதை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி சொல்லி திட்டுறதை நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துறீங்களான்னு தெரியல, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. போது பாரு சிங்கம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க இல்லை. சரி கவனிங்க. அப்போ நான் சொல்ல வந்தது, ஆண்டவர் இந்த உலகத்தில் அற்பமாக இருக்கிறதை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ கழுதையை தெரிந்து கொள்கிற நோக்கம் என்ன? அது ஒரு அற்பமான மிருகம். அது வாகனத்துக்காக மட்டும் இல்லை, ஆண்டவருடைய தெரிந்து கொள்வதை பாருங்கள். அவர் நினச்சிருந்தா அவர் குதிரை மேலே போகலாம். ஏன் அவர் குதிரையை தெரிந்து கொள்ளாமல் போகிறான்னு சொன்னால், அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். யுத்தத்துக்கு செல்லுகிறவர்கள் குதிரை மீது போவார்களாம். யுத்தம் பண்ணணுன்னாலே குதிரை மேலே போகிறனாலே சண்டைக்கு போகிறது அர்த்தமா. இந்த கழுதையின் மேலே போகிறவங்க யாருன்னாக்கா சமாதானத்துக்கு அடையாளமா. இப்போ 2 நாட்டுக்கும் சண்டை வருதுன்னு சொன்னால், ஒருத்தன் குதிரையில் வரான்னாக்கா எதிர்கொள்கிற நினைக்கிறான், இங்கே பாருங்க எதில் வரான் குதிரையில், அப்போனா நம்மகிட்ட சண்டைக்கே வரான்னு சொல்லி, யுத்தத்துக்கு வரான்னு சொல்லி இவங்கெல்லாம் ஆயத்தமாயிடுவாங்களாம். இதே ஒரு அண்டை நாட்டுக்காரன் கழுது மேலே வரான்னு சொன்னால், இந்த நாட்டுக்காரன் பார்க்குறவங்க அடுத்த நாட்டுக்காரன் சொல்லி பார்ப்பாங்களாம், எப்படி வராங்கன்னு கழுதில், அப்போனா அவன் ஏதாவது சமாதானத்துக்கு வரான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டைக்கு போக மாட்டாங்களாம். இது அந்த காலங்களிலே, இயேசு வாழ்ந்த காலங்களிலே நடைமுறையில் இருந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எனக்கும் தெரியல, நான் இப்போ தான் அந்த காரியங்கள் தெரிந்து கொண்டேன். கவனிங்க. அப்போ இயேசு எதற்கு அடையாளமாக அவர் போகிறார் என்று சொன்னால், நான் சாந்தத்துக்கும்
சமாதானத்துக்கும் அமைதிக்கும் அடையாளமாக இருக்கிறன்ற அர்த்தத்தில் என்ன செய்தார்? இயேசு கழுதையின் மேலே போகிறார். இயேசு ஏன் இந்த கழுதையை தெரிந்து கொண்டார்? நான் திரும்பவும் சொல்கிறேன், அற்பமானதை தெரிந்தார். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட நபர்களை பாருங்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ படித்தவர்கள், ஞானிகள், அறிவாளிகள் எத்தனை பேர் இருந்தார்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலேயே. ஆனால் படிப்பறிவு இல்லாத பேதுருவை, அந்திரேயாவை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய அழைப்பு, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கதை, யாரும் ஏறிராத ஒரு கழுதை, அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு கழுதை. ஆண்டவர் இந்த உலகத்தில் நீங்கள் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா? நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. உங்களைத்தான் ஆண்டவர் தேடுகிறார், உங்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். எனவே இங்கே நான் பார்க்குறோம், அதே 2வது வசனத்தில் பாருங்க, என்ன பார்த்தோம்? மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி எங்கே இருக்கீங்க தெரியலையே, கட்டி இருக்க காண்பீர்கள். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல நீங்கள் எல்லாரும். சரி, கழுதை குட்டி கட்டி இருக்குது, கட்டப்பட்ட கழுதை, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அநேகர் அநேக விதமான கட்டுகளிலே சிக்கி கொண்டவர்களாக இருக்கீங்க, கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் கட்டுறீங்களே இல்லையோ, உங்களை சிலர் செய்வன பில்லி சூனியம் என்கிற மந்திர தந்திரங்களால் உங்களை சிலர் கட்டி வைத்திருக்கிறார்கள். பாவக்கட்டு, சாபக்கட்டு, பில்லி சூனிய கட்டு என்கிற அநேகரை கட்டுகள் சூழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். உங்களை அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இங்கே பாருங்க, இந்த கழுதைக்கு குட்டியை ஆண்டவர் சொல்றார், அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது படிங்க அடுத்த 3வது வசனம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். பாருங்க, அப்படி கட்டப்பட்டிருக்கும் பொழுது இவங்க அவிழ்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாருங்க, யாராவது வந்து இது ஏன் என்னெல்லாம் கேட்பாங்க, அதையும் முந்தையே சொல்றாரு. ஏன் என்று கேட்பாங்க, கேட்டாக்கா எனக்கு வேணும்னு சொல்லுன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், அதே போல போறாங்க, அதே போல் அவங்க கேட்குறாங்க. அங்கே பாருங்க, நின்றவர்கள் 5வது வசனத்திற்கு பாருங்க, நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்று அதே மாதிரி ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, இங்கே வர நீ போனதெல்லாம் கேட்பாங்கப்பா, அவங்க கேட்க தான் செய்வாங்க, கேட்டால் போகிறாங்க, இதுமாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நான் அப்படி சொல்லி அதன்படி அவங்களை அதை கட்டு அவிழ்த்து கொண்டு வந்துட்டாங்க, வராங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கும் பொழுது பலர் தடை செய்யலாம், தடுக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும்படியாக, தடை செய்யும்படியாக பல காரியங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் நினைத்தார்னு சொன்னால் யாரையும் தடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. உன்னுடைய வளர்ச்சியை, உன்னுடைய முன்னேற்றத்தை, உன்னுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து விட்டார் என்று சொன்னால், நினைத்து விட்டார் என்று சொன்னால், முன்குறித்து விட்டார் என்று சொன்னால், தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அதற்காக ஆட்களை அனுப்பி அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படி அவர் அனுப்பிவிட்டார் என்று சொன்னால் யாராலையும் இதை தடுக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும்படியாக யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா அல்லது தடையாக இருக்கிறார்களா, முட்டுக்கட்டை போடுறாங்களா, நீங்கள் கர்த்தருடைய கரத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் யாராலையும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை எல்லாரையும் அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து கர்த்தர் சொல்வார், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு தேவை. ஒருவேளை இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம், புறக்கணிக்கலாம், தள்ளிவிடலாம், நீ வேண்டாம் என்று சொல்லலாம். கர்த்தர் சொல்லி அனுப்புறது என்ன? எனக்கு அந்த கழுதை வேணுன்றார். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை வெறுத்து விடலாம், தள்ளி விடலாம், புறக்கணிக்கலாம், உதாசீனப்படுத்தலாம். கர்த்தர் சொல்றாரு, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட நீ எனக்கு வேணும் என்று கர்த்தர் சொல்றார். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை அப்படி நடத்துவார் என்று சொன்னால்
இந்த நாளிலே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிற ஒரு காரியம், கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்மேல் அந்த கழுதையின் மேல் உட்கார்றதுக்கு எப்படி கழுதை தேவைப்பட்டதோ, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்மேல் அமர்ந்து உன்னை ஆண்டு உன்னை வழி நடத்த நீ எனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்கிறார். எதற்காக இந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்கிறாங்க? எதற்காக ஆண்டவர் இந்த கழுதை குட்டி வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், அந்த கழுதை மீது அமர்ந்து ஒரு பவனி வர வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து விட்டார். படிங்க. இயேசு கற்பத்தபடியே அவருக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். இப்போது இயேசுவை சுமந்து கொண்டு போன கழுதை எது? இயேசுவை சுமந்த கழுதை, இயேசுவை சுமந்து கொண்டு போன கழுதை எது? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எதற்கு உங்களை தெரிந்து கொண்டார்? எதற்கு உங்களை முன்குறித்திருக்கிறாரு? எதற்கு உங்களை அழைத்திருக்காரு? எதற்கு உங்கள் கட்டிலேருந்து அவித்திருக்காருன்னு சொன்னால், நீங்கள் இயேசுக்கு தேவை. எதுக்கு இயேசுக்கு தேவை? இயேசுவை நீங்கள் சுமந்து கொண்டு போகணும். இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக நம்ம மாறுவோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணுன்றது நான் சொல்கிறேன். இப்படி இந்த கழுதை வரும்பொழுது இங்கே பாருங்கள், இயேசுவிடத்தில் கொண்டு வந்ததும் அதன் மேல் என்ன செய்தார்கள்? அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அதன் மேல் எந்த கழுதையின் மேலே போட்டாங்க? இயேசு அதன் மேலே போடலை. ஏனென்றால் இயேசு அது மேலே உட்கார போகிறாருன்றதுனால கழுதை மேலேக்கு என்ன பண்ண, இதை நான் எப்படி சொல்லலாம்? கழுதைக்கு என்ன போட்டாங்கன்னு போட்டிருக்குது? அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் என்று போட்டிருக்குது. சரிங்க, எதன் மேல் போட்டாங்க? கழுதை மேலே போட்டாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறத சொல்கிறான். யாராவது ஒரு முக்கியஸ்தரை கனப்படுத்தணும்னா, யாரையாவது ஒரு பெரியவங்க வராங்க, வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு என்ன பண்ணுறாங்க? ஒரு சால்வை போடுறாங்க. கௌரவப்படுத்துறதுக்கு சொல்கிறேன். கௌரவப்படுத்துறதுக்காக, நம்ம ஒருத்தவங்க மரியாதை செலுத்துறதுக்காக. இது எல்லா இடத்துலையும் இப்போ கல்யாணத்துலேயும் நடக்குதுங்க. எங்கே போனாலும் யாரை போனாலும் என்ன பண்ணுறாங்க? உடனே ஒரு துண்டை விரித்து போட்டுடுறாங்க. கொஞ்சம் நல்ல மினுக்குன்னு சிலர் என்ன பண்ணுறாங்க? பொன்னாடை போத்துறாங்க. எதுவுமே இல்லைனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கைத்தறிக்க ஒரு கதை துண்டாவது போட்டு விட்டுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இங்கே நான் வருகிறேன். கிட்டத்தட்ட இந்த கழுதைக்கு என்ன போட்டார்கள் போட்டிருக்குது அங்கே பாருங்கள். போட்டார்கள் என்ன? கழுதை மேலே என்னத்தை போடுறாங்க? கழுதைக்கு போய் பொன்னாடை போத்துற மாதிரி தான் இருக்குதுங்க. நான் அதை கற்பனையாக பார்க்குறேன். யாருமே யார் மேலே போடலை. நான் எப்படி யார் மேலே போடணும்? இயேசுக்கு தாங்க கணப்பு. இயேசுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு இயேசு மேலே ஒரு பொன்னாடையை போத்தாமல் கழுதை மேலே போடுறாங்க பாருங்கள். இது தவறாக நான் சொல்லலை, இது தவறாக நான் பார்க்கல. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன் கழுதை மேலே போட்டாங்க என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல அது யாராவது கழுதைக்கு போடுவாங்களா? அப்போ கழுதை மேலே போட காரணம் என்ன? இந்த கழுதை என்ன செய்ய போகிறது? இந்த இயேசுநாதரை சுமக்க போகுது. இந்த கழுதை மீது யார் வந்து உட்கார போகிறா? இயேசுநாதர் வந்து உட்கார போகிறாரு. அதனால் இது சாதாரண கழுதை இல்லை. இந்த கழுதை மேலே சாதாரணமாக இயேசு வந்து உட்கார்ந்துடக்கூடாதுன்றதுக்காக, இந்த வஸ்திரத்தின் மேலே உட்காருன்றதுக்காக இந்த வஸ்திரத்தை எடுத்து அந்த கழுதை மேலேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. கழுதை அப்படி நினைக்காது, நினைக்கவும் இல்லை. அப்படி நினச்சிருந்ததுன்னு வச்சுங்க, அடாடாடாடா என்ன மதிப்பு, என்ன மரியாதை, என்ன மாலை. கழுதையை சொல்கிறேன். நான் 12th படிக்கும்போது தி டாங்கின்னு ஒன்று படித்தேன், மறந்து போச்சு எனக்கு. ஒரு போயம் ஒருத்தர் எழுதியிருந்தேன். ஆனால் இதை பற்றி தான் எழுதியிருக்காருன்றது எனக்கு அப்போ தெரியல. இப்போ நான் யோசித்து பார்க்குறேன். அந்த கழுதை பேசுகிறத போல் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எழுதியிருந்தார். எனக்கு நினைவுக்கு வரல, உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்குதான்னு தெரில. நான் படிக்கும்போது எனக்கு படித்தது ஞாபகத்தில் இருக்குது. கவனிங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கழுதை பேசுதான், அது கழுதை சொல்லுதான். அவர் ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. இந்த கழுதை என்ன சொல்லுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், என்ன நினச்சது தெரியல, என்ன நினச்சிருக்குன்னு எனக்கு புரியல. கழுதை மேலே வஸ்திரத்தை போடுறாங்க, பொன்னாடையை போத்துறாங்க. அது மட்டுமா? அங்கே பாருங்கள், அநேக தங்க வஸ்திரங்களை இதை மேலே போட்டதும் இல்லைங்க, வழியில் போடுறாங்க. அது மேலே யார் நடக்கிறது? கழுதை தான் நடக்குது. ஆக மொத்தம் இயேசுநாதருக்கு எதுவுமே கிடைக்கல. வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளையில் தெரித்து வழியிலே பரப்பினார்கள். அதன் மீது கழுதை நடந்து போகுதுங்க. அது என்ன நினச்சி இருக்கும்? அது என்ன நினச்சி இருக்கும்? நினைக்கல, நினைக்கக்கூடாது. அதையும் நான் சொல்கிறேன். அது நினைக்கிற கழுதையாக இருந்தாக்கா ஆண்டவர் இந்த கழுதை மேலே ஏறி இருக்க மாட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை சுமக்கிற கழுதையாக இருக்கணும். இயேசுவை சுமந்த கழுதை அப்படின்னு நினச்சிருந்தானாக்கா இயேசுநாதர் அப்பயே இறந்தது. ஏன்னா
கழுதையும் நினைப்பையும் அவர் அறிந்திருக்கிறவர். கழுதையின் வாயை திறந்து பேச வச்சவர் நம்ம ஆண்டவர். அதனால் அது என்ன நினைக்கணும் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அது அப்பாவி கழுதை. அது கழுதையாக தான் இருந்துச்சு. அதனால தான் அது கழுதைன்றோம். அது கழுதையாகவே இருக்குது. அப்படிலாம் அதுக்கு எண்ணம் இல்லை. அதுக்கு மேலே எண்ணம்லாம் இல்லை. தலைக்கணம் கிடையாது, சிந்தை கிடையாது. அது ஏதோ மேலே போட்டாங்கன்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு காரியம், இந்த கழுதைக்கு இவ்வளவு மேன்மையும் இவ்வளவு உயர்வும் இவ்வளவு பகட்டும் கிடைக்க காரணம் எது? இயேசுவுக்காக இதன் மேலே என்ன செய்கிறாங்க? வஸ்திரங்களை போடுறாங்க, தரையில் போடுறாங்க. இந்த காரியங்கள் இதெல்லாம் யாரால் கிடைத்தது? எதற்காக கிடைக்குது? இயேசுவை சுமக்கிறன்றதுனால இவ்வளவு விதமான மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்குதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால் இதே போல் மேன்மை கிடைக்கும், பாராட்டு வரும், புகழ் வரும், பேர் வரும், மதிப்பு வரும், மரியாதை வரும், கனம் கிடைக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் இது என்னால் உண்டானது. நேபுகாத்நேச்சார் சொன்னார்ல, நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே விழுந்தான். அதுபோல் என்றைக்கும் உங்கள் மனதிலே இந்த நான் என்கிற எண்ணம் வந்துவிடக்கூடாது. என்னால் தான் இது நடக்குது, எனக்காக நடக்குது, என்னால் தான் நடக்குது, நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் இதை செய்தேன், எனக்கு தான் இந்த பேர், எனக்கு தான் இந்த பெருமை என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்ம சிந்திக்கவே கூடாது. அந்த சிந்திக்க இடம் தரவே கூடாது. அப்படி நீங்கள் சிந்திச்சிங்கன்னா ஆண்டவர் அந்த நிமிஷமே அந்த கழுதையை விட்டு இறங்குவது போல் நம்ம விட்டு விலகிடுவார். அந்த கழுதைக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அபரத்து போகுது. அதனால தான் தொடர்ந்து அதில் பயணம் செய்தார். அப்போ இதெல்லாம் யாருக்கு என்று அந்த கழுதையை நினைத்து கொண்டு இருந்தது? இதெல்லாம் என் மேலே உட்கார்ந்துருக்கிற ஆண்டவருக்கு. ஆண்டவரால் தான் எனக்கு என்ன செய்தது, எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குன்றதை அதை மனசில் நினைச்சிட்டு இருந்ததுனால தொடர்ந்து அந்த இயேசுவை சுமந்து போன ஒரு கழுதியாக காணப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். கட்டுகளில் இந்த பாவ கட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் மேலே அவர் என்ன செய்கிறார்? அமர்ந்து கழுதை மேல் அமர்ந்தது போல அவரும் உங்களை பயன்படுத்த விருகிறார். அமர்வு என்ற என்ன? ஆண்டவர் இந்த கழுதையை பயணம் செல்வதற்கு, பவனி செல்வதற்கு பயன்படுத்துகிறார். அப்போ நம்ம ஒரு பயனுள்ள, ஒரு புரோஜனமுள்ள ஒரு கழுதியாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ புரோஜனமுள்ள ஒரு கழுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பெருமை, மேட்டுமை, பேரு, புகழ்ச்சி, பாராட்டுக்கு இடம் தரவே கூடாது. ஆனால் வரும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கழுதைக்கு வந்தது போல உங்களுக்கு வரும். மாலையாக போடுவாங்க, பொன்னாடையாக போத்துவாங்க, எல்லாம் போடுவாங்க. நம்ம நினச்சிக்கணும், என்னது நம்ம ஒரு கழுதை, என்னது இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை. இயேசுநாதரை நான் சுமந்துட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்குது. இயேசுநாதர் மட்டும் ஒரு நிமிஷம் நம்மளை விட்டு இறங்கி போயிட்டாருன்னா நம்மளை ஒரு நாய் கூட மதிக்காது. அந்த சிந்தை வேணும். அது உண்மை, நான் சொல்வது சத்தியம். எந்த நேரத்திலும் அதை மறக்கவே கூடாது. எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையை மறவாதன்னு என்ன இந்த லாரியில் இதெல்லாம் பார்த்து எழுதிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. உண்மை. நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஒரு வாழ்வு வந்த உடனே, ஒரு வளர்ச்சி வந்த உடனே, ஒரு உயர்வு வந்த உடனே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் என்னால் உண்டானது. நேபுகாத்நேச்சார் சொன்னது போல சிலருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். நான் சொல்கிறேன், வரக்கூடாது. எங்கேருந்து வரும், எப்படி வரும்? பிசாசு உங்கள் உள்ளத்தில் கொண்டு வருவான். இந்த பெருமை, மேட்டிமை என்பதெல்லாம் பிசாசுக்கு சொந்தமானது, அவன் சொத்து. அது எப்படி இன்றைக்கு நிறைய பணம் வச்சுக்கிறவங்கலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமான வட்டிக்கு கொடுத்து, இந்த தண்டல்காரங்கன்றாங்க, மீட்டர் வட்டின்றாங்க, அப்புறம் வேறு எனக்கு பேர் தெரியல, நிறைய இந்த வட்டி கொடுத்து, அதிக வட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்கிற நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நமக்கு ரொம்ப பெரிய உதவி செய்கிற மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டு அவன் 1க்கு 2 வாங்கிட்டு போயிடுறான். வீட்டு தேடி வந்து திரும்பி வாரம் வந்து வாங்கிட்டு போயிடுறான். என்னமோ அதுக்கு வட்டியில் நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த வட்டி பேர் மறந்து போச்சு எனக்கு, அதிகமாக வட்டி வாங்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிசாசு அவன் ஒரு பெரிய பணக்காரன். பணத்தில் இல்லை, பெருமையில். கேட்குறீங்களா? அவன் நிறைய பணம் வச்சுருக்காருன்னு நான் சொல்ல, பணக்காரன்னா அவன்கிட்ட நிறைய சொத்து. என்ன சொத்து இருக்குன்னா இந்த பெருமை, தலகணம், அப்படிங்களா,
வரட்டு கௌரவம், மேட்டிமை, இதெல்லாம் அவன் நிறையா வச்சுருக்கிறான். வச்சுட்டு என்னங்க பண்ணுறது? இந்த பணம் வச்சுருக்கவன் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கிறான்? தெருவாக போய் வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு வட்டிக்கு பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரி உங்கள்கிட்ட வலியனா கொண்டாந்து கொடுத்து, வலியன்னா என்னமோ நம்ம இலவசமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். வாங்கும்போது ஈஸியாக இருக்கும், கொடுக்கும்போது அந்த கஷ்டம் தெரியுது பாருங்கள். இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் தெரு வந்து இந்த கிராமங்களில் என்ன பணத்தை கொடுக்கறத பார்த்தா என்னமோ வாரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் வந்து நிற்கும் போது தான் தெரியும் நமக்கு. வார வட்டின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து வசூல் பண்ணும்போது கெடுபிடி பண்ணுவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட அவனை போல தான் இந்த பிசாசு. அப்படியே என்னமோ உங்களை எல்லாம் இலவசமாக ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களை கவுத்துருவான். நான் சொல்ல வருது, அவன்கிட்ட நிறைய என்ன இருக்குது? பெருமை நிறையா இருக்குது. பெருமை, மேட்டிமை, என்ன இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், பெருமைக்குரிய காரியங்கள் அவன்கிட்ட நிறைய இருக்குது. அவன் வச்சுட்டு என்ன பண்ணுவான்? இப்போ பணம் நிறையா இருக்கு, என்ன பண்ணுறான்? ஃபைனான்ஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பணம் நிறையா வச்சுருக்கான், பணத்தையே வச்சு தொழில் பண்ணுற மாதிரி தான். இந்த பிசாசு என்ன பண்ணுறான்? இந்த பெருமையை வச்சே அவன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ எங்கெல்லாம் ஏமாந்துட்டு போகிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன பண்ண வேண்டியது? வலை விரிக்க வேண்டியது. எப்படி பெருமைக்கு ஆளாக வராங்க? புகழ்ச்சி. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் நம்மளுடைய கால்களுக்கு வலை விரிக்கிறான்னு எழுதியிருக்குது. அப்போ பிசாசு வந்து என்ன சொல்லுவான்? அவங்கள பார்த்து உடைய ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து உன்னை பாராட்டி பேசி என்ன செய்வான்? உன் இருதயத்தில் பெருமையை கொண்டு வந்துடுவான். இந்த பெருமையின் மூலமாக என்ன ஆகும்? வீழ்ச்சி அடைஞ்சிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம என்ன செய்யக்கூடாது? அதுக்கு நம்ம இடம் தரக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம், இயேசுவை சுமக்கிற கழுதையாக நாம் இருக்கணும் என்று சொன்னால், இந்த கழுதை எப்படிப்பட்டதாக இருந்தது? எவ்வளோ பாராட்டும் புகழ்ச்சியும் வந்தாலும் கூட என்னது? எதையும் சிந்திக்காமல் போனது. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கழுதையாக. இந்த கழுதை யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தாரு. ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட கழுதை வேணும்? இப்படிப்பட்ட இந்த மாதிரி கழுதை வேணும். எதை மாதிரி? பெருமை இல்லாமல், தலக்கணம் இல்லாமல், மேட்டிமை இல்லாமல், தாழ்மையுள்ள சிந்தையாக இருக்கணும். கர்த்தரை கனப்படுத்தணும். இது என்ன கர்த்தரால் தான் வந்தது. என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், எது கிடைச்சாலும் இது கர்த்தர் கொடுத்தது. இது எனக்கு கர்த்தரால் கிடைத்தது, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்று அவரை உயர்த்தணும், அவரை மேன்மைப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தினா உன் வண்டி தொடர்ந்து போகும், உன் பயணம் தொடர்ந்து போகும். எனவே இந்த நாட்டிலே கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார், உன்னோடு அவர் பயணிக்க விரும்புகிறார். அவருடைய பயணத்துக்கு நீ பயன்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ அப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள ஒரு பிரயோஜனமான ஒரு கழுதையாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் பவனியாக சென்ற அந்த காரியங்களை எங்களுக்கான மனக்கண்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அதன் மூலமாக எங்களுக்கு அநேக காரியங்களை நீர் கற்று தந்திருக்கிறீர். அந்த கழுதை, கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையை முன்குறித்து தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து அதை அவிழ்த்து ஆண்டவரே அதன் மீது நீங்கள் அமர்ந்து நீ பவனி சென்றதை நினைக்கும் பொழுது அந்த பாக்கியம் எங்களுக்கும் வேண்டும், கிடைக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பாக்கியத்தை தாங்கப்பா, அந்த கிருபையை தாங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே நாம் உம்மை சுமந்து செல்லுகிற ஒரு கழுதையாக மாறணும், வாழணும், நடக்கவும் இருக்கவும் அந்த எண்ணத்தை, சிந்தையை என் மனதிலே ஆண்டவரே நினைத்திருக்க செய்வீராக. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வருகிற பாராட்டு, புகழ்ச்சி, மேன்மைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டாமல் உம்மையும் உம்முடைய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய